வணக்கம் திரு விஜயகுமாரன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிரம்பான் மாநகரம். சிரம்பான் வந்து இப்போ மாநகர அந்தஸ்து 2020ல் அந்த அந்தஸ்தை பெற்றது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதோடைய தரங்கள், அதாவது சிரம்பான் அதோட தரங்கள் இன்னும் சரியா இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாலை ஓரங்கள்ல வந்து அந்த சைன் போர்ட் அது சரியா இல்ல. எழுத்துக்கள் தெளிவா இல்ல. அந்த விளம்பர பலகை வந்து இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது மரங்கள் வளர்ந்து அதெல்லாம் மூடியிருக்கு. ஸோ இந்த மாரி பல கால்வாய் பிரச்சனைகள்லாம் இருக்குது. பயணிட்டாளர்களுடைய தலைவர் என்ற முறையில் உங்களுடைய பார்வையில அது எப்படி இருக்குது? அதை எப்படி தீர்வு காணலாம் என்று பதில் சொல்ல முடியுமா? வணக்கம் திரு நாகேந்திரன் அவர்கள். மீண்டும் உங்களை விண்வெளி வழியாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று பார்த்தோமானால் சிரம்பான் மாநகரமாக வந்துள்ள நிலையில் மாற்றம் கண்டு அது மாற்றங்கள் நிறைய செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று ஒவ்வொன்றாக போய் கிரவுண்டில் பார்க்கும் பொழுது, குறிப்பாக நீங்கள் சொன்னது போல சைன்போர்ட், இன்று இங்கேருந்து பாடிக்சன் செல்லும் வழியில் மட்டும் சரி, செனவாங் சரி, பட்டணத்திலிருந்து இங்கே திரும்பவும் கோலாலம்பூர் ஹைவேக்கு போக சரி, மந்தின் பக்கம் போகிற காரணம் சரி, இந்த ரோடு வழியாக பார்க்கும்போது சைன்போர்ட், செடி கொடி மரங்கள் இவைகளெல்லாம் மறைத்து கொண்டிருக்கின்றது ஒன்று. மேலும் அந்த டிஎன்பி பவர், அந்த ஒயர் கேபிள்கள் போகும்போதும் அதுவும் விழுந்து வருஷ காலமாக இருக்கிறது. சிறு சிறு பட்டணங்கள், உதாரணத்துக்கு சிறு கம்பத்தின் போகும்போது அது அப்படியே தான் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு வயதானவர்கள் வந்து இன்றைக்கு வந்து என்னதான் வேஸ்ட் ஃபாலோ பண்ணி போனாலும் கூட அந்த வழிகள் காட்டு வந்து எந்த வயதில் பார்க்கின்றார்கள், யார் பார்க்கின்றார்கள்? ஆக வயது போனவர்கள் அல்லது இந்த வேஸ்ட் உபயோகிக்க முடியாதவர்கள் இன்னும் சைன்போர்ட் பார்த்து கொண்டு தான் போகின்றார்கள். ஆக அமலாக்க பிரிவு இதை கருத்தில் கொண்டு இதை சரிவர செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக இந்த ரோடுங்க ட்ரெயினுங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கின்றது. இதையும் சரி செய்ய வேண்டும். அதே வேளையில் இந்த ட்ரைனேஜ், ஸ்டாக் வாட்டர், என்வாயர்மெண்ட் இதெல்லாம் பாதிக்கப்படுகின்றது. இதை அமலாக்க பிரிவு எந்தெந்த அமைச்சு இதை செய்ய வேண்டுமோ இதை சரிவர உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி திரு விஜயகுமாரன் அவர்களே. அடுத்த ஒரு கேள்வி, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு விடுதிகள் ஃபுட் ஸ்டால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் இந்த தகவலை வழங்குவதற்கு சற்று மனம் கஷ்டமாக தான் இருக்கின்றது. உணவு என்பதிலே நம்ம நாட்டை பொறுத்த வரையில் பாதுகாப்பை பற்றி எல்லோரும் பேசுகின்றோம். அதே வகையில் இன்று இந்த ஃபுட்கார்ட் என சொல்லும் பொழுது, ஃபுட்கார்ட்டில் இருக்கின்றவர்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் அரசு வழங்குகின்ற ரெஜிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் இன்னொன்று வந்து கசியாத்தான் ஹெல்த் லைசன்ஸ், இந்த மாதிரியான நிலைகளில் வந்து அவர்கள் வந்து ஒரு உத்தரவாதம் வழங்கி அந்த ஃபுட்கார்ட் நடத்துவதற்கு அதே வகையில் அரசு சோதனையிடுகின்றது. நம்ம போய் அந்த ஃபுட்கார்ட்டில் போய் பார்க்கும் பொழுது வெளிநாட்டவர்கள் ஒரு லக்ஸா வேணும், ஒரு வந்தான்மி வேணும், ஒரு நாசிலமா வேணும்னு சொன்னால் வெளிநாட்டவர்கள் தான் அந்த உணவை தயாரித்து விற்கின்றார்கள். அது பாதுகாப்பா இல்லையா என்று அமலாக்க பிரிவு சோதனையிட வேண்டும் என்பதிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.